ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிடிஎஸில் வந்து ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எந்த லொக்கேஷனுக்கு ஹையர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சென்னை லொக்கேஷனுக்கு வந்து சிடிஎஸில் வந்து ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எந்த ரோலுக்கு ஹையர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸை சிடிஎஸ்லேருந்து ஹையர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ரோலுக்கான ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ அவங்க என்ன ஸ்கில்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு A to Z எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த ஸ்கில்ஸ் இந்த ரோலுக்கான சேலரி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க சிடிஎஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 2.5 எல்பிஏலேருந்து 3 எல்பிஏ வரைக்கும் நமக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி வீடியோலாம் உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆஃப் கேம்பஸில் ஜாப் தேடிட்டு இருக்க கேண்டிடேட்ஸ் அண்ட் பீப்புள்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு பிகாஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட கிடைக்கிற ஜாப்பை போடாமல் யூனிக்காக ஃப்ரெஷர்ஸ்க்கு தேவையான ஜாப்ஸ் மட்டும் தான் நான் வந்து ஃபில்டர் பண்ணி போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன கான்டென்ட் வேணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து என்னோட கான்டென்ட்டை மேக் பண்ணி உங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணுற வீடியோவாக. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலாக மென்ஷன் பண்ண இந்த மாதிரி என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோலுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த கிராஜுவேட்டாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிஇ, பிடெக் அண்ட் எம்சிஏ இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் கஸ்டமர்ஸ் கஸ்டமர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் பீப்புள்ஸோட நீங்கள் வந்து ரிலவெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுற இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்ன க்ரைட்டீரியாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மினிமல் கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் அண்டர் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கஸ்டமரோட இன்ட்ராக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட்ஸ் டொமைன் ப்ராசஸ், சப் ப்ராசஸ், ஃபங்க்ஷன், டெக்னாலஜிஸ் சச் அஸ் எஸ்ஓபி அண்ட் QC செக்லிஸ்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ராசஸை வந்து நீங்கள் வந்து செக்லிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் ப்ராசஸ் ஹேண்டில்ஸ் ஃபர்ஸ்ட் level processing of assigned transaction complex problems and processes are referred to supervisor line manager அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன மொழின்னு எனக்கே தெரியல, என்ன லைன் எனக்கே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் அதர் டு குவாலிட்டி ரெக்ரூட்மெண்ட்ஸ் அச்சீவ் டார்கெட்ஸ் அண்ட் வால்யூம் இன் கிவன் TAT டேர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த டார்கெட்டை வந்து நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதர் டு மேண்டேட்டரி இண்டஸ்ட்ரி ரெகுலேஷன் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்ரூட்மெண்ட்ஸ் ஃபார் தி கிவன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த ரெகுலேஷன்ஸ்க்கு இண்டஸ்ட்ரி ரெகுலேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கிவன் ப்ராசஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நாலேஜ் மேனேஜ்மெண்ட், அண்டர்ஸ்டாண்ட் வேரியஸ் டாக்குமெண்ட் டெம்ப்ளேட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் சச் அஸ் SOP, இன்டர்ப்ட் தி டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டட் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த பீப்பிள் அண்ட் டீம் மேனேஜ்மெண்ட் இதெல்லாமே வந்து எல்லாம் பேசிக்காக ஒரு கம்பெனிஸ்லாம் கொடுக்கறது தான். ஸோ டீம் மேனேஜ்மெண்ட், குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் குட் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அதர் டு ஒர்ஜ் ஹைஜீனிக் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் நீட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம் ஷீட் சப்மிஷன் அசவன்ஸ் இன் அட்டண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைமுக்கு வந்து நீங்கள் அட்டண்டன்ஸ் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மஸ்ட் ஆஃப் ஸ்கில்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேசிக்காக 3 ஸ்கில்ஸ் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ MS Excel, ஸோ MS Office அண்ட் MS Word. இந்த MS Office வந்து எல்லாமே தெரிஞ்சால் உங்களுக்கு ஸோ இந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அதனால் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குட் டு ஹேவ் அ ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் அண்ட் மார்க்கெட் ஆர்கனைசேஷன் அண்டர் ரைட்டிங். ஸோ அதுக்கப்புறம் CODS ப்ராடக்ட்ஸ் அண்ட் BPS ஃப்ரண்ட் அண்ட் காஸ்ட் லெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் இதை தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டே ஷிஃப்ட்டில் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு ட்ராவலுமே பண்ணணும் அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம். ஸோ இதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்கில்ஸை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் மூவ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் அப்ளிகேஷன்ஸில் வந்து உங்களோட ரெஸ்யூம்ஸில் வந்து இதுக்கேற்ற மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் இதுக்கேற்ற மாதிரி ரிலவெண்ட்டான ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் அந்த ரிலவெண்ட்டுக்கான ப்ராஜெக்ட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். பிகாஸ் இப்போ வந்து உங்களோட ரெஸ்யூம்ஸை வந்து ஒரு HR வந்து ஒரு 6 செகண்ட்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க, மீதி எல்லாமே வந்து AI தான் பார்க்கும். ஸோ அந்த AIயில் வந்து ATS அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு 100 ஸ்கோர் ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணலாம் அந்த ஸ்கோரை. ஸோ அந்த ஸ்கோர் இப்போ ரெஸ்யூம்ஸ் ரெடி பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் கூகுளில் போயிட்டு ATS அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ அதில் வந்து வரும். அந்த வெப்சைட்டில் வந்து உங்களோட ரெஸ்யூம்ஸ் அப்லோட் பண்ணி ஸோ அதில் எவ்வளோ உங்களோட ரெஸ்யூமோட ஸ்கோர், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க ரெஸ்யூமோட ஸ்கோர் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட அப்ளிகேஷன்ஸை போடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அந்த அப்ளை நவ் பட்டன் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை நவ் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து பேசிக்கான ஃபார்ம்ஸ் மட்டும் தான் கேட்கும். அது ஃபஸ்ட்டு என்ன கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேண்டிட் பிரைவசி நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பிரைவசி நோட்டீஸில் ஐ ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் பேசிக்காக தான் கேட்டிருப்பாங்க ப்ரொஃபைல் அப்லோட். ஸோ இந்த ப்ரொஃபைல் அப்லோட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் அப்லோட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்லோட் ரெஸ்யூம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ட்ராப் பாக்ஸில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்லோட் ரெஸ்யூம்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ரெஸ்யூம்ஸ் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. உங்களோட வேலிடான ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் நேமில் பார்த்தீங்கன்னா உங்களோட இனிஷியல் இல்லை வந்து அப்பாவோட நேம் ஃபாதர்ஸோட நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஸோ மெயில் ஐடி தான் பிகாஸ் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ பிகாஸ் மெயிலில் தான் உங்களுக்கு ஃபர்தராக காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைமரி காண்டாக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பிரைமரி காண்டாக்ட் நம்பரில் வந்து உங்களோட பேசிக்கான காண்டாக்ட் நம்பர் 10 டிஜிட்ஸ் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பேன் நம்பர் கொடுத்துக்கோங்க. பேசிக்காக இதில் வந்து மெயினாக பேன் கேட்பாங்க. ஸோ சிடிஎஸ்ல இந்த பெரிய பெரிய கோர் கம்பெனிஸில் அப்ளை பண்ணும்போது ஸோ பேன் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேன் அப்ளை பண்ணி ஒரு 10 டேஸில் வந்து வாங்கிடலாம். ஸோ அதனால் பேன் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க இல்லாதவங்க. ஸோ அதுக்கப்புறம் பிவிஎஸ் எம்ப்ளாய்டு பை காக்னிசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து காக்னிசன்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நோன் கொடுத்துக்கிறேன். ஸோ இஃப் நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இஃப் எம்ப்ளாயி ஐடி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எம்ப்ளாய் ஐடி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து ஃப்ரெஷ்ஷர்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வந்து 0ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தெரியுமோ அந்த ஸ்கில்ஸ் என்டர் பண்ண வேணாம். ஸோ இந்த ஜாபுக்கு இப்போ ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் டேட்டா அந்த ரோலுக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அந்த ரோலில் பார்த்தீங்கன்னா அந்த ரோலுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த கூகுள் பண்ணி பார்த்ததெல்லாம் அந்த ஸ்கில்ஸ் சாட்ஜிபிடிலையோ கூகுள்லையோ பண்ணி பாருங்கள். ஸோ அதில் என்னென்ன ஸ்கில்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த ஸ்கில்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இந்த நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ கேட்பாங்க. ப்ரிவியூனா நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அது கரெக்டாக இருக்கானா இல்லையான்னு ஒரு தடவை ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ சப்மிட் பண்ணுறதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் அப்ளைங் ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ரோலுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி வரும். ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்தராக மெயிலில் கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் உங்களுக்கு பாருங்கள். ஸோ என்ன காக்னிசன்ட் ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் டேட்டா ரோலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.6 LP வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. பெர் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 22,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 18,000 20,000 வரைக்கும் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் இந்த சேலரியை. பிகாஸ் மீதியெல்லாம் வந்து அந்த ஓடி சம்திங் அந்த இதெல்லாம் பிடிச்சிப்பாங்க, அந்த ஜிஎஸ்டி அதெல்லாம் பிடிச்சிப்பாங்க உங்களுக்கு வந்து. ஸோ இந்த அப்ளிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கான்டென்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிடிஎஸ் வந்து ஒரு பெரிய கம்பெனி. ஸோ அதில் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே விருப்பமாக ஆசையாக இருக்கும். ஸோ அதில் போகிற பீப்புள்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிகாஸ் எனக்கு ரொம்பவே ஒரு பூஸ்டப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கம்பெனிஸில் இப்போ ஸ்பெசிஃபிக்காக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு என்ன கான்டென்ட் வேணுமோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கான்டென்ட்டை மேக் பண்ணி உங்களுக்கு டெலிவர் பண்ணுறேன். ஸோ லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.